நீங்கள் எப்போதுமே ராசி பலனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம். ஜோஷியத்தில் ராசியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட லக்னம். ராசி அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் இருக்கக்கூடிய இடம். அது உங்களோட மனநிலை, உணர்வுகள் மற்றும் சிந்தனையை பற்றி அது சொல்லும். உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களோட கேரக்டர் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த மாதிரியான சில ரேண்டமான விஷயங்கள், அதே மாதிரி மேலோட்டமான விஷயங்களை அது குறிக்கும். ஆனால் லக்னம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆரம்பத்தை குறிக்கும். நீங்கள் எங்கே இருந்து ஆரம்பிக்கீங்க, உங்களோட உடல் அமைப்பு, உங்களோட அடிப்படை குணம், வாழ்க்கை பாதை, தொழில், திருமணம், ஆரோக்கியம், இந்த மாதிரியான மிக முக்கியமான உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடித்தளம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் அந்த லக்னம் குறிக்குது. ஒரே ராசியில் 2 பேர் வீட்டில் இருந்தால் கூட 2 பேருக்கும் ஏன் வாழ்க்கை வெவ்வேறு இருக்குது, 2 பேருக்கும் வேறு வேறு குணங்கள் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இதுதான். அவங்க பிறந்த லக்னம் வேறு வேறையாக இருக்கும், லக்ன புள்ளி வேறு வேறையாக இருக்கும், அந்த ஜாதக அமைப்பு வேறு வேறையாக இருக்கும். ஸோ அந்த ஜாதகத்தை நம்ம தொடங்கணும்னாலே அதுக்கு லக்னம் மிக முக்கியத்துவம் பெறுது. சரிங்களா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நமக்கு ஏன் இந்த ராசி மட்டும் போதாது, லக்னத்தையும் சேர்த்து பார்த்தா தான் அந்த முழுமையான விளக்கத்தை பெற முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உங்களோட லக்னம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அது என்ன லக்னம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.